ஆவிக்குரியவைகள் இந்த உலகத்துக்குரியவைகளை காட்டிலும் பெரியவைகள். ஏனென்றால் ஆவிக்குரியவைகள் தான் உலக பிரகாரமானவைகள் வந்தது. ஆவி உலகத்திலிருந்து அந்த சரீர உலகம் வந்தது. ஆவியா இருக்கிற தேவன் தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த இயற்கை உலகத்தை உண்டாக்குனார். அப்ப எது பெருசு? ஆவிக்குரிய உலகம் தான் பெருசு. ஏனென்றால் அதுதான் எல்லாத்தையும் உண்டாக்குறது. பெருசுன்னு மட்டும் இல்லை, அதிலிருந்து இது வந்ததுனால இது அதை சார்ந்துதான் இருக்கிறது. அதிலிருந்து துண்டிக்கப்பட்டால் இது ஜீவனற்றதாய் மாறிவிடுகிறது. அப்ப மனுஷன் இந்த பூமியில இருக்கிறான், அவனுக்கு சரீரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியா இருக்கிற தேவனிடத்திலிருந்து அவன் துண்டிக்கப்படுகிறான். அதான் அங்கே நடந்தது. சாகவே சாவான்னு சொன்னா விழுந்து சாகல. இந்த ஆவியா இருக்கிற தேவனிலிருந்து அவன் துண்டிக்கப்படுகிறான். அவன் செத்தவனாகிறான். அந்த விதத்தில் அவனுக்கு உயிரோட்டமாக இருந்தது தேவனோடு அவனுக்கு இருந்த உறவு. அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனோடு கூட ஐக்கியத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவன்கிட்ட இருந்தால் அவனுக்கு வாழ்வு, தேவன் இல்லைன்னா அவனுக்கு வாழ்வு கிடையாது. அப்ப தேவனை விட்டு பிரிந்துட்டதுனால அவன் செத்தவனானான். நடக்கிறான், பேசுறான், போறான், வர்றான். இன்னும் கேட்டா கடவுள்கிட்டே பேசுறான். கடவுளே அவன்கிட்ட பேசுறாரு. ஆதாமே எங்கே இருக்கிறான்னு கேட்டாரு, என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. இவன் சொல்றான், நீர் கொடுத்த இந்த மனைவினால் தான் அதெல்லாம் சாப்பிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு. எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் போறாங்க வரான். ஆனால் ஒரு ஃபெல்லோஷிப்பு கிடையாது. ஃபெல்லோஷிப்பு கிடையாது. ஃபெல்லோஷிப்புக்கும் சும்மா பேசுறதுக்கும் எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியுது? ஃபெல்லோஷிப்பு முற்றிலும் வித்தியாசமானது. ஃபெல்லோஷிப்னா ஒரு ஆழமான ஒரு உறவு. சும்மா பேச்சுவார்த்தை கிடையாது. ஏதோ எப்படி இருக்கிற, போனியா, வந்தியா, சாப்பிட்டியா, அப்படி கிடையாது. இது ரொம்ப ஆழமான ஒரு உறவு, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு, ஆழமான ஒரு உறவு. இப்படி ஒரு உறவில் வாழ்ந்த மனிதன் அந்த தேவனத்திலிருந்து துண்டிக்கப்படுறான். கடவுள்கிட்டே பேசுகிறான், கடவுள் அவன்கிட்ட பேசுகிறார். இருந்தாலும் உறவு கிடையாது, ஒரு ஐக்கியம் கிடையாது, ஒரு ஃபெல்லோஷிப், அந்யோன்யம் அவர்களிடத்துல கிடையாது. அதான் நடந்தது. செத்தவனானான். நல்லா கவனிங்க. அங்கே ஆவிக்குரிய மரணம். அப்போ இதன் மூலமாக தரித்திரம் வந்தது. பார்த்தோம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தரித்திரம் வந்தது, வியாதி வந்தது, எல்லாம் வந்தது. ஆவிக்குரிய மரணம் வந்தது. இப்போ சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்ம மீட்டு கொண்டாருன்னு சொன்னால் இதிலிருந்து தான் நீங்களாக்கி நம்மை மீட்டு கொள்ளுகிறார். இதிலிருந்து நம்ம விடுவிக்கிறார். இதிலிருந்து நம்ம விடுவிக்கிறார் சொன்னால் முதல்ல தேவனோடு கொண்டாந்து நம்ம இணைக்கிறார். அவர்த்திலிருந்து துண்டிப்பாயிடுச்சு, கொண்டாந்து இணைக்கிறார். ஆகவே நாம் மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறோம். வியாதியெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறது, அது இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் இயேசு வர்ற வரைக்கும் இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது. ஆனால் இந்த வியாதியின் மேலே நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். நமக்கு அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார். இந்த உலகத்தில் வியாதி இருக்குது, ஆனால் அந்த வியாதியிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை தர. அதுக்கு தான் சுகம். அதுக்கு தான் இயேசு வந்தபோது எல்லாரையும் சுகமாக்கிட்டு போயிட்டு இருந்தார். ஏன்னா அந்த வியாதி உலகத்தில் அவர் பாட்டுக்கு அதோட சேர்ந்துக்கிட்டு பேசாமல் இப்படி தான் இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இல்லை, வியாதியஸ்தலை சொஸ்தமாக்குகிறார். ஏனென்றால் இந்த சாபக்கேட்டிலிருந்து விடுவிக்க முடியாதான் அவர்